தமிழகத்தில் ஓடும் ரயில்களில் ஓட்டை உடைசலான பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன என ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரை சேர்ந்த சுந்தர் விமலநாதன் என்பவர் மாற்றுத்திறனாளிகளின் அடையாள அட்டையை டிஜிட்டல் மூலம் பரிசோதிக்க உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதில் நாடு முழுவதும் டிஜிட்டல் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் அடையாள அட்டை பரிசோதிக்கப்படும் நிலையில் தமிழகத்தில் நடைமுறை இல்லை என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கூறுகையில், தமிழகத்தில் ஓடும் ஏராளமான ரயில்களில் ஓட்டை உடைசலான ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. வட மாநிலங்களுக்கு தான் புதிய நவீன ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பராமரிப்பில் தொடர்ந்து காட்டும் அலட்சியம் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் உள்ளது. பல்வேறு ரயில்களில் பயணிகளுக்கான சேவை படு மோசமாக உள்ளது. ரயிலை முறையாக பராமரியுங்கள் என மத்திய அரசு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விசச்சாராய விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, மக்களுடைய உயிர் பிரச்சனை என்ற வகையில் சட்டசபையில் பேச அனுமதி கோரினோம். ஆனால் சபாநாயகர் பேச அனுமதி தர மறுத்துவிட்டார். கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு நடைபெறவில்லை என மாவட்ட ஆட்சியர் முதலில் கூறினார். கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு தாமதமாக வந்ததால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் போலீசாருக்கு தெரிந்தே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து வருகிறது. மக்கள் உயிரை பறித்த சண்டாளர்களை தண்டிக்க நீதிபதி நல்ல தீர்ப்பை வழங்குவார். இதுகுறித்து சிபிஐ விசாரணை அவசியம். தமிழக அரசின் கீழ் உள்ள சிபிசிஐடி விசாரித்தால் உண்மை வெளிவராது. கள்ளச்சாராயத்தால் நாள்தோறும் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதைவிட வேறென்ன முக்கிய பிரச்சனை இருக்கிறது? அரசு துரிதமாக செயல்பட்டு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கள்ளச்சாராய மரணங்களுக்கு திமுக எம்எல்ஏக்கள் தான் காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சட்டசபை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கார்த்திகேயன், உதயசூரியன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது, தோல்வியின் விரக்தியில் பேசி வருகிறார் ராமதாஸ். அவர் எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை தெரிவித்து வருகிறார். குற்றச்சாட்டை நிரூபித்தால் பொது வாழ்வில் இருந்து விலக தயார், நிரூபிக்காவிட்டால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி அரசியலில் இருந்து விலக தயாரா என கேள்வி எழுப்பியிருந்தார். கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிகாரிகளை கூண்டோடு முதல்வர் ஸ்டாலின் மாற்றியுள்ளார். இறந்தவர்களின் வீட்டில் ஆதாயம் தேட ராமதாஸ் முயற்சி செய்கிறார். அரசியல் ஆதாயத்திற்காக எங்கள் மீது வீண் குற்றச்சாட்டை சுமத்தி வருகிறார். அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளோம். கள்ளச்சாராய விவகாரத்தில் கவனக்குறைவாக இருந்த அனைத்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதிப்பிற்குள்ளான 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய விற்பனையில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இவ்வாறு அவர் கூறினார். காவல்துறையானது ஸ்டாலினின் ஏவல் துறையாக மாறியுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். உண்மையில் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத கோழை முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்புகள் நடப்பதை தடுக்க துப்பில்லாத அரசு எங்களது ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதா? ஸ்டாலின் சர்வாதிகார அரசாக நடந்து கொள்கிறார். போலீசார் மூலம் வன்முறையை கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. போலீசார் சர்வாதிகாரியாக செயல்படுகிறது. காவல்துறையானது ஸ்டாலினின் ஏவல் துறையாக மாறியுள்ளது. சட்டசபையில் முதல்வர் ஓடி ஒளியவில்லை என்கிறார். ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை தடுத்து நிறுத்துவதன் மூலம்தான் கோழை என்பதை ஸ்டாலின் நிரூபித்துள்ளார் என ராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 490 உள்ள பேரூராட்சிகளின் எண்ணிக்கை 700 உயர்த்தப்பட உள்ளது. இது தொடர்பாக சட்டசபையில் அமைச்சர் KN நேரு வெளியிட்ட அறிவிப்புகள். 21 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக உயர்த்தப்படும். அடுத்த 20 நாட்களுக்குள் 4 புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்படும். புதிய மாநகராட்சிகள் குறித்த அறிவிப்புகள் இனி வெளியாகும். தற்போது 490 உள்ள பேரூராட்சிகளின் எண்ணிக்கை 700 அதிகரிக்கப்படும். நகராட்சிகளின் எண்ணிக்கை 139 159 உயர்த்தப்படும். சென்னையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப வார்டுகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். சென்னையில் தற்போது 85 லட்சம் பேர் வசித்து வருகின்றனர். ஒரு வார்டுக்கு 40,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தெருநாய்க்கள் பிரச்சனைகளிலிருந்து மக்களை காக்கும் பணிகளை அரசு மேற்கொள்ளும். கோவிட் காலத்தில் கண்காணிப்பு இல்லாமல் விடப்பட்டதால் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதன் மூலம் அதன் எண்ணிக்கை குறைக்கப்படும். சென்னை போன்ற பெருநகர்களில் மாடுகள் திரிவதை தடுக்க சட்டம் கொண்டு வரப்படும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 55 உயர்ந்துள்ளது. மேலும் 133 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து முதல்வர் அறிவித்த ஒருநபர் ஆணைய தலைவர் கோகுல்தாஸ் தான் விசாரணை துவக்கினார். ஆணைய தலைவரான கோகுல்தாஸ் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரசாந்த், SP ரஜித் சதுர்வேதி உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் விவரங்கள், சாராயம் விற்கப்பட்ட கருணாபுரம் பகுதியில் மேற்கொண்டுள்ள தடுப்பு பணிகள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததின் முதலாக இறந்த சுரேஷ் மற்றும் பிரவீன் ஆகியோர் வீட்டிற்கு சென்று சுரேஷ் மனைவி ரசிதா பானு, பிரவீன் தாய் ரெஜினா ஆகியோரிடம் 30 நிமிடங்கள் பேசினார். அப்போது இருவரும் எப்போது சாராயம் குடித்தனர், அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், சிகிச்சை பெற்ற விவரங்கள் மற்றும் யார் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தார். நாடு முழுவதும் நடைபெறும் பொதுத் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க பொதுத் தேர்வுகள் சட்டத்தை அமல்படுத்தியது ஒன்றிய அரசு. மோசடியில் ஈடுபடுபவர்களுக்கு சட்டத்தின் கீழ் 5 லிருந்து 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை,
குறைந்தபட்சம் 1 கோடி வரை அபராதம் விதிக்கப்படும். 2024 பிப்ரவரியில் இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஜூன் 22 முதல் இச்சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து நீட் தேர்வு, நுழைவுத் தேர்வு மற்றும் பொதுத் தேர்வுகள் ஆகியவற்றில் முறைகேடுகள் நடந்தவிடம் உள்ளது. இதற்காக சட்டம் கொண்டுவர வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி மத்திய அரசு தற்போது அதனை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இச்சட்டம் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இனியாவது எந்த ஒரு தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடைபெறாது என அனைவராலும் நம்பப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.